நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம வேதநாயகி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட வீட்டுக்கு கூட்டு வந்து பயங்கரமான ஆப்பு வைக்காங்க நம்ம வேலன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வேதநாயகி வந்து பயங்கரமான கடுப்புல இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரஞ்சித் வந்து கேட்குறாங்க, "அம்மா நீங்க வந்து ஏன் கடுப்புல இருக்கீங்கன்னு தெரியுது. இந்நேரம் வந்து அங்க வந்து அப்பாவும் இருந்திருந்தா உங்களுக்கும் 60வது கல்யாணம் அந்த விழாவ வந்து பயங்கரமா கொண்டாடியிருக்கலாம்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் முட்டாள்! எதுவுமே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காதடா. நான் ஏன்டா இந்த ஃபங்ஷன் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கேன். நீ வந்துக்கிட்டு எனக்கும் சேர்த்து நடத்த சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க அப்பன் இருக்கானே உங்க அப்பன், அவன் பயங்கரமான லூசு பையன், முட்டா பையன். அத விட பயங்கரமான ஒரு காமெடி பீஸு" அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? அப்பாவை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஆமாடா, அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓடி போயிட்டாரு. இப்போ எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேலன் இருக்காங்கல்ல, வேலன் வந்து தற்செயலா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு பெரியவர் வந்து பெரிய தாடி சாமியார் வேஷம் போட்டு உனக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து குறி சொல்கிறது மாதிரி கேட்குறாங்க. அதுக்கடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வேலன் வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஞாபகம் வருது, அது வந்து நம்ம வேதாவோட ஹஸ்பண்ட். அதாவது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஓடி போயிட்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஓடி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோயிலில் வந்து சாமியாரை வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆஹா! இவர் என்ன இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலன் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு விறுவிறுன்னு பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்தவனையுமே வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்களே ஒரு போலி சாமியார், உங்களுக்கு வந்து நான் என்ன வேணும்னு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசுகிற என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோவ் நீயே வந்து பொண்டாட்டிக்கு பயந்து இங்கே ஓடி வந்தவர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. ஆஹா, நம்மளை பற்றி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானே, இவன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ வந்து எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும். அதை மட்டும் நீ பண்ணலைன்னு வச்சுக்கோமேன், உன்னோட உண்மை எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்புறம் வந்து மக்கள் உன்னைய வந்து போலி சாமியார்ன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீடா இப்பொழுது சொல், உனக்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்காங்க. உங்களோட ஒய்ஃப் தானே வேதநாயகி, அவளை வந்து நீங்கள் வந்தால் தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா அவளை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாதுப்பா, அவளுக்கு பயந்து தான் நான் இங்கே ஒடியாந்துருக்கேன், நீ என்னைய வந்து கட்டுப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரணும். எனக்கு தெரியாது, உங்கள் பொண்டாட்டியோட ஆட்டம் அங்கே ஓவராக இருக்குது. ஊரில் இத்தனை பொம்பளை ஆளுகளை வந்து கட்டுப்படுத்துறீங்க, உங்கள் பொண்டாட்டியை கட்டுப்படுத்த முடியாதா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. சரி சரி, வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போயிருங்க, நானும் நீங்களும் சேர்ந்து வந்தால் பிறகு உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சண்டை போட போகிறாங்க. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. முன்னாடி உள்ளே போன உடனேயுமே எதிர்ப்பத்திலே வந்து நம்ம வேதா தான் இருக்காங்க. பார்த்த உடனே ஏய் யார் நீ, நீ பாட்டில் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. என்னைய பார்த்தா யாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேஷத்தை வந்து கலைக்கிறாங்க. பார்த்தா அது வந்து அவரோட ஹஸ்பண்ட். என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் என்னடி நீங்களா நாங்களான்னுக்கிட்டு இருக்கேன், நான் தாண்டி திருப்பி வந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே எதுக்கு வந்த, உன்னை தான் அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருக்கேன்ல, பிறதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வள்ளி வந்து வந்துடுறாங்க. அத்தை என்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. பார்த்தா அவங்கள பார்த்த உடனேயும் வாங்க மாமா என்ன மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு ஜூஸு டீ எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேலன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலன் பார்த்த உடனேயும் அம்மா என்னம்மா சாமியாரை கூப்பிட்டு வச்சு ஏதோ இது குறி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க, ஏய் வேலா விவரம் தெரியாமல் பேசாத, இது யார் தெரியுமா, இதுதான் வந்து அத்தையோட ஹஸ்பண்ட் சரியா, எங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.